தலைமை மருத்துவமனைன்னு அறிவிச்சிருக்காங்க. தேல் கூட்டினா கூட பாம்பு ஒடிச்சா கூட தஞ்சாவூர் சீட்டு எழுதி அனுப்புவாங்க. போற வழியில முடிச்சிடும். ஒரே ஒரு ஓட்ட ஆஸ்பத்திரி, அதுலயே டாக்டர் இல்ல, டாக்டர் இருந்தா மருந்து இல்ல. சுடுகாடு பெரேதம் ராத்திரில 2 கட்ட நேரத்துல பெரேதம் தூக்குறது இல்லாத இவனை தண்ணி குடிச்சிருக்கான் பாரு. இவனை தூக்குறதுக்கு 2 ஆளு வேணும். நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். உங்களுடைய தொண்டு நேரமா இருக்கணும். கிராமத்து மக்கள் தான் நாங்க ஏமாந்து போறோம். இனி ஏமாறவே கூடாது. ஒரு மாறுதல் வரணும். அது இன்னைக்கே வரணும், இப்பவே வரணும். சுயேட்சையா வரும்போது அவங்க கட்சியை விட கொஞ்சம் தெளிவா நல்லா செயல்படுவாங்க. கண்டிப்பா நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். தினம் புது புது சுகம் கிடைக்கும். ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி இதுவரை நெஞ்சில் இருக்கும் பங்களை எம்எல்ஏ நிக்கிறேன். தனிச்சு கட்சி சப்போர்ட் ஜாதி சப்போர்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் ஒரு ஆளா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நல்ல செய்யறவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பா போடும். ரொம்ப நன்றி. உங்களுடைய தொண்டு நேரமா இருக்கணும். ஊர்ல கிராமத்தை நினைச்சு பாருங்க, வேற ஒண்ணும் வேணாம். அதுதான் கிராமத்து மக்கள் தான் நாங்க ஏமாந்து போறோம். உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி ஏதாவது குறை இருக்குங்களா? எல்லாம் அடிப்படை வசதி செஞ்சிருக்காங்க. நாங்க தேவனு பைசாக்க ரேஷன் கடை பராமரிப்பு ஆள் இல்லாத டேமேஜா இருக்குது. இதெல்லாம் இந்த இவ்வளவு கட்சிகள்லாம் தாண்டி ஜாதி வேண்டாம், எதுவும் வேண்டாம், மக்கள் இருந்தா போதுன்னு உங்களை நம்பிதான் நான் வரேன். மக்கள் நம்பிதான் வரேன். சரி, உங்க சப்போர்ட் எனக்கு உண்டா இல்லையா? கண்டிப்பா தரோம். சரியா? கண்டிப்பா செய்வோம். சுயேட்சையா வரும்போது அவங்க கட்சியை விட கொஞ்சம் தெளிவா நல்லா செயல்படுவாங்க. கண்டிப்பா உண்மைதான். என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் டைம்ல வந்து நிற்போம் அப்படின்ட்டு நானும் கேம்பெயின் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வருவாங்க, கேம்பெயின் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரு என்ன யாரும் தெரியாது. எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது. அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் பெனிஃபிட்லாம் கிடையாது. டைமுக்கு தண்ணி வராது. இங்க தண்ணி பிரச்சனை 1 hour மட்டும் தான் தண்ணி இருக்கும் இங்க. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றிக் கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். அனலை போல இருப்பான், அடிமை விலகை. வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். மக்கள்ல ஒரு ஆளா, பொதுவான ஒரு ஆளா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுறாங்க கண்டிப்பா போடுறாங்க. இல்ல கட்சியை பார்த்து ஓட்டு போட்டு விடுவீங்களா? கட்சியெல்லாம் கிடையாது. கட்சியை பார்த்துலாம் இல்ல, ஆளை பார்த்து போட்டோம் ஆளை பார்த்து செய்வாங்கன்னு. அதே போல உங்களையும் ஒரு ஈடு பாப்போமே. அதுதான் நடமாட்டம் இல்லாத இடம்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சுடுகாடு பெரேதம் ராத்திரில 2 கட்ட நேரத்துல பெரேதம் தூக்கிட்டு போனா பெரேதம் தூக்குறது இல்லாத இவனை தண்ணி குடிச்சிருக்கான் பாரு. இவனை தூக்குறதுக்கு 2 ஆளு வேணும். அதனாலதான் உங்களையும் ஒரு நட பாப்போமேங்கிறதுனால நான் சொல்றேன். வேற எதுவும் இல்ல. தனிப்பட்ட முறையில எனக்கு லட்சம் அதை பண்ணி இதை பண்ணலாம் கிடையாது. பொது வேலை செஞ்சா அது போதும் எங்களுக்கு. அதே பெரிய பெருசு. காத்து வர சாமி தரும் பல 100 வரம். அண்ணனுன்னா அண்ணனையா, அன்புள்ள மன்னனையா, ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. தண்ணி சொல்லாத மோட்டர் எல்லாம் வீணா போயிருது. மக்கள் என்னமோ பண்றாங்க. ஒழுங்கா படி. நீ இந்த ஊர்ல என்ன கோயில் கட்டி அப்படி அப்படியே நிக்குது. விஓ ஆபீஸும் இல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ் நாங்க போக வேண்டியதா இருக்கு. மேலோடுக்கு இதுவரையிலையும் 10 வருஷமா அங்கதான் இருக்கு. தலைமை மருத்துவமனைன்னு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு ஒரு தேல் கூட்டினா கூட பாம்பு ஒடிச்சா கூட தஞ்சாவூர் சீட்டு எழுதி அனுப்புவாங்க. ஒன்னு தூக்கிட்டு போற வழியில முடிச்சிடும். ஏன் ஒண்ணு தனி பஞ்சாயத்து தான் அது. ஒரு வார்டு தான் அது. ஒரு பயனும் இல்ல. அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றி. தண்ணி வராது அடிக்கடி. மோட்டர் வீணா போயிடும் அதிகமா. சரி பண்றாங்கிறாங்க. நான் சரி பண்ணல. தண்ணி டேங்க் வசதி, அப்புறம் ரோடு வசதி. அந்த பக்கம் எங்களுக்கு ரோடு அந்த பக்கம் போட்டு கொடுக்கல. சொல்லுவாங்க அவ்வளவுதான். ஓட்டு வாங்க தண்ணி தான். அதுக்கப்புறம் கிடையாது. வரவங்களாம் இது செய்யற அது செய்யறாங்க. நாங்க என்ன ஒண்ணுமே செய்யவே இல்லை. அவங்கவுங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. நாங்களும் இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் இங்க போய் நாங்க கேட்டோம். போராட்டம்லாம் பண்ணோம் யூனியன் ஆபீஸ்ல போய். ஆனா இங்க டவுன் பஞ்சாயத்து கிடையாது அப்படின்ட்டாங்க எங்க பெண்களுக்காக. 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். சுயேட்சையா, கட்சி ஜாதி அதெல்லாம் இல்லாம. எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். மாற்றம் வந்தாலும் ஏதோ நாளும் பண்ணலாம். ஒரு மாற்றம் வருதுன்னா அது நம்ம எப்படி பண்ணலாம். சரிங்க, மக்கள் சப்போர்ட்டா நான் நிக்கிறேன். உங்களை நம்பிதான் நிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா பண்ணி தருவோம். சரி, ஏன்னா இது வரைக்கும் ஓட்டு நாங்க பண்ணுவோம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி.